ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஆர்என் பாக்ஸ். இது வந்துட்டு நம்ம மூணாறு டூருக்கு வந்திருந்தலாம். ஸோ அதோட லென்த் வீடியோ தான். ஆல்ரெடி லென்த் வீடியோ இருந்தது, அது ஒரு பார்ட் 1 போட்டுட்டேன். இப்போ வந்துட்டு நம்ம ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிட்டோம். இந்த ரூமோட வியூவு இங்கே என்ன ஃபெசிலிட்டி இருக்குது, மூணாறு வந்தால் வந்துட்டு எக்ஸ்பென்ஸ் கொஞ்சம் கம்மியாக வந்து ஃபேமிலியோடு வந்துட்டு என்டர்டைன் பண்ணிட்டு போகிறதுக்கு எப்படின்றது நான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு சிம்பிள் டிப்ஸ் கொடுக்குறேன். அதே போல் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு ஓரளவுக்கு பிடிக்கும். அதே போல் வந்துட்டு கம்மி பட்ஜெட்டில் நம்மளும் மூணாறு போயிட்டு வரலாம், ஃபேமிலியோட என்டர்டைன் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ற ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். புரியுதுங்களா? நிறைய பேருக்கு ஐடியா இருக்கும், மூணாறு போகணும் அங்கே போகணும், ஆனால் பட்ஜெட் எகிரிடுமோன்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஸோ இது எல்லாமே லோ பட்ஜெட் இது தான். ஸோ நாங்கள் வந்து பார்த்துருக்கோம். அதாவதுன்னா 10 பேர் 15 பேர் வந்தாலும் ஸ்டே பண்ணுற அளவுக்கு இங்கே ரூம்ஸ் இருந்தது. அங்கே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் கொஞ்சம் ரூம் வந்து நீட் அண்ட் க்ளீனாக பார்ப்பேன். நான் எனக்கு பிடிச்ச மாதிரி கிடச்சிருந்தது. அதோட வியூ எல்லாம் நான் எடுத்து போடுறேன். நான் அந்த வியூ எடுத்து போட்டாவே இது வந்துட்டு ரெண்டாவது வீடியோவே வந்துட்டு ஃபுல்லாகிடும். அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கும். வாங்க பார்க்கலாம் இந்த வீடியோ. இந்த என்ன சொல்லுது, இந்த ரூமோட வியூ வந்துட்டு நான் ஸ்டார்ட் பண்ணி நான் காமிக்கிறேன், வந்து பாருங்கள். இதுதான் யானைக்குள்ளே போகிற ரோடு. இங்கே நல்லா தெரியும், பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகேங்களா? மெயின் ரோடு பாருங்கள். மெயினாக இங்கே வந்துட்டு மெயின் ரோடு இது. இல்லை ஜீப் சவாரி போய்கிட்டே இருக்கும். ஜீப் சவாரி மெயின் ரோடு. ஸோ நாங்கள் எடுத்த வியூ இப்படி தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது நம்ம எடுத்த ரூம் இது. ஆக்சுவலி ஃப்ரெண்ட் வியூ பார்த்தா இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களா. ரம்புட்டான் பாருங்கள், தெரியுதுங்களா எப்படி கொட்டி கிடக்குது எனக்கு ரம்புட்டான். அடுத்தது ஜாதிக்காய். ஜாதிக்காய் எப்படி இருக்கு பாருங்க, ஜாதிக்காய். இது வந்துட்டு நம்ம பால்கனி அப்படியே நிற்கிற மாரி. இதுதான் ஸ்டெப்பு. கார் வந்துட்டு கீழே பார்க் பண்ணிவிட்டு இப்படி வந்துடலாம். ஆக்சுவலி இது ஒரு ரூமு, இதை நம்ம எடுக்கலை. ஸோ இது வந்துட்டு வெளியே ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. இது ஒரு பூனைக்குட்டி இருந்ததா, எடுத்துட்டு குழந்தைங்க மியா காணோம் எவ்வளோ கியூட்டாக இருக்குது பாருங்க. வந்த உடனே இந்த டோர் பார்த்தாவே இங்கே கேரளாலாம் வந்துட்டு டோர் வந்துட்டு சூப்பராக இருக்கணும். வந்தா டோர் பாருங்களா எந்த அளவுக்கு இருக்குது. அதோட லாக்கு வேறு லெவலுங்க. கேரளா வா வேறு லெவலு. பாருங்க, வந்தால் நாங்கள் லக்கேஜ் கண்டபடி போட்டோன்னு வச்சுக்கோங்க. நைட்டு வந்த டயர்டுக்கு இங்கே வந்துட்டு லக்கேஜ் வச்சுக்கலாம். நம்ம ஃபேமிலியோடு வந்தோம்னா கூட இந்தமாரி 2 பெட்டு இருக்குது. ஓகேங்களா? டைனிங் ஹாலு கன்றாவையாக தான் இருக்கும். ஏன்னா நாங்கள் அந்தளவுக்கு இது பண்ணிட்டோம். இது வந்து ஃப்ரிட்ஜு கொடுத்துட்டாங்க. குழந்தைக்கு நாங்கள் ஃப்ரூட்ஸு அதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டோம். பால் முக்கியமாக வாங்கி வச்சுக்கிட்டோம். இங்கே ஒரு பெட்டு. இது வந்துட்டு பெரிய பாப்பா பார்த்துக்கிட்டா, குட்டி பாப்பாவும் நானும் இந்த ரூமு. இந்த சின்ன தூங்கிட்டுருக்கா, எப்படி சுருண்டி தூங்கிட்டுருக்கா பாருங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. ஏசி ரூமு. பட் நாங்கள் ஏசியே யூஸ் பண்ணலை, அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. வாஷ்ரூமு தான் மெயினாக எல்லா லேடிஸும் வந்துட்டு இது பண்ணுவாங்க. ஃபஸ்ட் கிளாஸாக இருந்துச்சு வாஷ்ரூமு. நானும் பல்க்கு, அவரும் பல்க்கு, அதனால் வந்துட்டு பெட்டு போட்டுக்கிட்டோம். ட்ரெஸ்ஸிங் எதுவும் கன்றாவையாக பண்ணி வச்சுருப்போம். இது ஒன்றா. அப்புறமா வந்துட்டு இப்படியே வந்தோம்னா இது ஒரு பெட்ரூமு. இது ஒரு பெட்ரூமு. இங்கேயும் எல்லாமே இருக்கும். அங்கே எப்படி இருக்குமோ எல்லா ஃபெசிலிட்டியும் இங்கேயும் அப்படியே இருக்கும். வந்தோம்னா அடுத்தது கிச்சன். அவர் இந்த குக் பண்ணிகிட்ருக்காரு. அம்மா ப்ராடக்டெல்லாம் எடு, டக்குன்னு இதெல்லாம் எடு. இங்கே வந்து பாருங்கள், ஆர்ஓ வச்சுருப்பாங்க. நம்ம தண்ணி வெளியே போனாவே தண்ணிக்கு தான் அதிகமாக செலவாகும். ஸோ தண்ணி எல்லாமே இங்கேயே வச்சுருக்காங்க. அப்புறமா வந்துட்டு நான் டீ கேட்டேன் அவர்கிட்ட, டீ இல்லை காஃபி. ஸோ அவர் இங்கேயே வந்து கண்டினியூ பண்ணிகிட்ருக்காரு. பாப்பாவுக்கு பால் எடுத்து வச்சிட்ருக்கோம். ஸோ எல்லா பாத்திர பண்டமும் இங்கேயே வச்சுருக்காங்க.
கேஸ் இல்லாதனால இண்டக்ஷன் ஸ்டவ் கொடுத்துட்டாங்க. கேஸ் வந்துட்டு பஞ்சமாக கெட்டல் கூட முதல் கொடுத்துட்டாங்க. நீங்கள் வந்து சமைச்சு சாப்பிட்றது இருந்தால் கூட சமைச்சு சாப்பிட்லாம். இது வந்தால் பால்கனி எப்படி இருக்குது பாருங்கள். அதாவது கிச்சனில் இருந்து இது வந்துட்டு கிச்சனு ஓகேங்களா. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பால்கனி வந்தீங்கன்னா அப்படியே இங்கே சாப்பிட்றதுக்கு வியூ அப்படியே டீமோடு வந்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். வியூ நல்லாயிருக்கும். அது பாருங்கள், ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் பார்த்து. ஃப்ரூட்ஸ் எல்லாம் பாருங்களா, ஃப்ரூட்ஸ் எல்லாம் அப்படியே இருக்குது. கையிலே பறிக்கிற மாரி வச்சுருக்காங்க. எல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். ஆக்சுவலி இதோ இங்கே பாருங்கள், முக்கியமாக உங்கள்கிட்ட இந்த கூடார் மாரி இருக்குங்களா, இது கப்பல்ஸோட இதுவான். அதாவதுன்னா அம்மா அது பேர் என்ன, இந்த கூடார் மாரி இருக்குது ரூமு. 3 ஹவர்ஸு, சாரிங்க 3 ஹவர்ஸு. கப்பல்ஸாக வந்தீங்கன்னா 3 ஹவர்ஸு. இது ஒன்று இருக்கா, இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள் 3 ஹவர்ஸு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஸ்டெப்பு அப்படி போகணும், அங்கே இரும்பு வச்சு போயிருக்கு பாருங்கள் ஸ்டெப்பு. ஓகேவா, அது ஒரு 3 ஹவர்ஸ். அது கப்புள்ஸ்க்கு, இது கப்புள்ஸ்க்கு 3500. இது வந்து ஃபேமிலியோடு வந்தால் 3 ஹவர்ஸ் இங்கே இருக்குது. சூப்பராக இருக்குது லென்த்தாக. அதுவும் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே பால்கனியிலேருந்து எல்லாமே எல்லா இடத்துலையும் பர்ஃபெக்டாக வச்சுருப்பாங்க. நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். இங்கே உட்காந்துட்டு நீங்கள் காஃபியோ டீயோ சாப்பிட்டுட்டு இருக்கலாம். இங்கே பாருங்கள், காஃபி ரெடியா? காஃபி ரெடி, காஃபி ரெடி. இதான் வில்லாவோட ஸ்டே இதுவுங்க. நான் தான் சொன்னல, மாடியிலிருந்து காமிச்சேன் 3 ஹவர்ஸ். ஸோ ஸ்டெப்பு இப்படி தான் போகணும். இதுக்கு வந்துட்டு இங்கே பாருங்கள், இப்படி போகணும். 3 ஹவர்ஸ் போய் இப்படி 3 ஹவர்ஸ் இருங்க காமிக்கிறேன். 3 ஹவர்ஸ் இப்படி இருக்குது. நீட் அண்ட் க்ளீன். இங்கே பாருங்கள், உங்களுக்கு லைவாக காமிக்கணுண்ணா. இது ஒரு 3 ஹவர்ஸ். உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், கப்பல்ஸாக வந்து தங்குறதுக்கு நல்லாயிருக்கும். ட்ரீ ஹவுஸ்லேருந்து வெளியே வந்தீங்கன்னா பால்கனி. எல்லா இடத்துலையும் ஜாதி காய் இருக்குங்க. இங்கே பாருங்கள், ட்ரீ ஹவுஸோட வியூ நல்லா இருக்குல்ல, பால்கனியோட. பாருங்கள், நைட்டில் வந்துட்டு உட்காந்தோம்னா பால்கனியோட. வீடியோ வந்து லென்த்தாக போகுது, அதனால தான் பாட்டாக போட போகிறேன் நான். அளவுக்கு வந்து வீடியோ வந்துட்டு ரொம்ப லென்த்தாக போவதுனால ஸோ நாங்கள் இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறோம். அடுத்து வந்துட்டு பார்ட் 1 பார்ட் 2ன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து வீடியோ போடுறோம். மூணாரில் எங்கெங்கே சுற்றணும், என்னென்ன வியூ இருந்துச்சு. நீ என்னம்மா போகிறேன்னு ஜிப்லைன் போகிறேன்னுங்கிறா. ஸோ அதுவும் எடுக்கிறேன். அப்புறமா யானை சஃபாரி இருக்கா. ஸோ அதுவும் வந்துட்டு அடுத்த வீடியோவில் போட்டு உங்களுக்கு போடுறேன். நீங்கள் பாருங்கள். முக்கியமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஏன்னா நான் வந்துட்டு அடிக்கடிக்கும் வந்துட்டு ஊர் சுற்றி பார்க்குற ஆள். நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே நல்ல நல்ல பிளேஸ் எங்கே இருக்குன்ட்டு என் மூலிமா உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஓகேங்களா?
நன்றி. ஆ ஆ என்னது